அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் நா. வனஜா அவர்களையும், தமிழ்துறை தலைவராக சிறப்பாக செயலாற்றி வருகின்ற முனைவர் கி. லட்சுமி அவர்களையும், அந்த துறை சார்ந்து அகத்தர உறுதி அமைப்பு குழு ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற முனைவர் ப. பரணிக்குமாரி அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். அதே போன்று தமிழ்நாடு தமிழ்ச்சங்கங்களின் நிர்வாகிகளாக இருக்கின்ற நம்முடைய தொடக்க உரை ஆற்றுகின்ற தமிழ்ச்செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்களையும், மதிப்புறு முனைவர் பொன் ஆதவன் ஐயா அவர்களையும், முனைவர் நீலகண்ட பிள்ளை ஐயா அவர்கள் கௌரவ ஆலோசகராக அப்போது வழிநடத்துபவர் ஐயா அவர்களையும், மற்றும் நிர்வாக செயலாளராக இருக்கின்ற டாக்டர் கார்த்திக் ரேகன் ஐயா அவர்களையும், பொருளாளர் கவிஞர் ஏ. பிரகாஷ் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்று வருகிறோம். அதே போன்று இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நமக்கு நாள்தோறும் நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய முனைவர் சாத்தி ரவீந்திரன் அவர்களையும் அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். அதே போன்று இன்றைய நிகழ்ச்சிக்கு ஆதிவந்தியார் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் ப. பிரசன்னா அவர்களையும் அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்பாளர்களும் பார்வையாளர்களாக இணைந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்று தற்போது இந்த அவை தொடக்க உரை ஆற்றுவதற்காக நம்முடைய தமிழ்ச்செம்மல் ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஐயா வணக்கம், வாங்க. நன்றி அம்மா. தமிழ் வாழ்க. இந்த சிறப்புமிகு இணைய கூட்டத்தில் இணைந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மணிகளே, இந்த நிகழ்ச்சியை நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி சென்னை மற்றும் நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி மூவரும் இணைந்து இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சியை ஒரு மாத காலம் நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு என்னுடைய தொடக்க உரையாக இரு காப்பியங்களை இயக்கிய சித்ராபதி என்ற ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக ஒரு காப்பியம், அந்த காப்பியத்தில் வர்றவங்க அந்த காப்பியத்தில் இருப்பாங்க, அதை நடத்துவாங்க, அதில் வில்லனாக வருவாங்க, கதாநாயகியாக வருவாங்க, அப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த சித்ராபதி என்பவர் பார்த்திங்கன்னா 2 காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை என்ற 2 காப்பியத்திலும் எப்படி ராமாயணத்தில் கூனி மிக நுணுக்கமான அந்த கதையை நகர்த்தி செல்கின்ற ஒரு கதாபாத்திரமாக படைக்கப்பட்டார்களோ அதைப்போல இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை 2 காப்பியங்களில் ஒரு பெண்மணி இயக்கியிருக்கிறார் என்பதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செயல். அவங்க சித்ராபதி கணிகையர் குலத்து கொள்கைப்படி ஆடல் பாடல் கலைகளை திறம்பட கட்டு அழகின் மூலம் செல்வந்தர் குல ஆடவர்களிடம் பொருள் கவர்ந்து வாழும் செயலினல் நம் கதாநாயகி. சிலப்பதிகாரத்தின் தலைவன் கோவலனின் மனம் கவர்ந்ததாக திகழ்ந்து கோவலன் மூலம் மணிமேகலை என்ற மகளை ஈன்று கோவலன் மடிய காரணமாகி அதன் மூலம் கண்ணகி மதுரை மாநகரை எரியூட்டி வான் ஏகியதும் மகள் மணிமேகலையை தன் கணிகையர்குல வழக்கப்படி பொதுமகளாக மாற்றாமல் கற்பரசி கண்ணகிக்கும் மகளான மணிமேகலையை கண்ணியமாக வாழ பௌத்த துறவியாக்கிட அனுமதித்த பெரிய பெண் துறவி மாதவி. நம்ம அப்படி தான் கொள்ள வேண்டும். சிலரெல்லாம் சில நேரங்களில் சில செயல்கள் நமக்கு தவறாக தெரியும், ஆனால் இன்னொரு நேரத்தில் பார்த்தா அது சரியாக இருக்கும். உதாரணம் சொல்லணும்னா, இப்போ கொலை செய்கிறான், நம்ம ஊரில் கொலை செஞ்சால் கொலையாளி, அவனுக்கு தண்டனை உண்டு. அதே ஒரு நாட்டின் மீது படையெடுக்கும்போது சென்றால் அவனுக்கு வீர பதக்கம் உண்டு. ஒரே செயல் தான். அந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ப ஒவ்வொருத்தவங்களுடைய பெயர், அவருடைய செயல்கள், அவருடைய தன்மைகள் நியாயப்படுத்தப்படுகிறது. அந்த மாதிரி சித்ராபதியின் மகளான மாதவியை தூண்டி கோவலனிடம் இருந்த பொருள் அனைத்தையும் பெற்று அவனை வரிவனாக்கி செய்ய வச்சது யாருன்னா இந்த சித்ராபதி தான். அதே மாதிரி மணிமேகலை என்ற காப்பியத்தில் தன்னுடைய பேத்தி ஒரு பௌத்த துறவியாக மாறிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தால். ஏன்னா மாதவிக்கும் கோவலன் இல்லை, வாழ வேண்டும், கடைசி வரை வாழ வேண்டும். அந்த வகையில் அவங்க கணிகையர் குல
வழக்கப்படி பணம் அழகு இருக்கும் வரை தான் பணம் சம்பாதிக்கலாம். அந்த வகையில் இந்த சித்ராபதி பணம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அரசகுமாரனான உதயணனை அவங்க மணிமேகலைக்கும் அவர்களுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த நாட்டு அரசன் உதயணனுடைய பணத்தை பொருளை இவர்களுடையதாக்கி கொள்ள வேண்டும். தான் தன் மகள் தன்னுடைய பேத்தி மூவரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற நோக்கம். ஒரு தாய் ஒன்று என்ற ஸ்தானத்தில் அவள் நினைத்தது அது. நமக்கு என்ன தெரியும், ஒரு குடும்பத்தை கெடுத்தாங்க இல்லை ஒரு நாட்டை கெடுத்தார்கள் என்று நமக்கு வரும். ஆனால் அந்த 2 காப்பியங்களை நகர்த்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சித்து வேலை என்று கூட சொல்லலாம். அதனால தான் அவங்களுக்கு சித்ராபதினு பேர் வச்சாங்க போல. அந்த மாதிரி 2 காப்பியங்களையும் அவர்கள் சிறப்பாக நகர்த்தினார்கள் என்பதை தெரிவித்து, பல்வேறு நுணுக்கமான செய்திகள் நம்முடைய சங்ககால இலக்கியங்களில் இருக்கின்றன. படித்து மெச்சத்தகுந்ததாக இருக்கும், சில நமக்கு விரும்பாததாக இருக்கும், ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு விரும்பியதாக இருக்கும். இதெல்லாம் நாம் ஊடாடி இளைஞர்கள் ஆய்வு செய்து முனைவர் பட்டத்தை பெற வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து என்னுடைய தொடக்க உரையை இறுதி செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புங்க ஐயா. மிக அழகாக சிலப்பதிகாரம் மணிமேகலை என்ற இடத்தில் சிறு பாத்திரத்தில் வந்தாலும் ஆனால் ஒரு நிறையான ஒரு கதாபாத்திரமாக இருக்கின்ற சித்ராபதியை நீங்கள் இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. இன்றைய உரையாளர் மதிப்புக்குரிய பிரசன்னா அவர்கள் ராஜபாளையம் ராஜுக்கல் கல்லூரியில் தமிழ்துறை சார்ந்த உதவி பேராசிரியராக பணியாற்றி வருபவர்கள். ஐயா அவர்களை அன்புடன் வருக என வரவேற்கிறோம். ஆதிமந்தையார் பற்றி இன்றைய உரையாற்றவிருக்கிறார் நம்முடைய பிரசன்னா அவர்கள். கேட்பதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழ் சான்றோர்கள் குழுமியிருக்கும் இந்த அவைக்கு என்னுடைய முதல் தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் எனக்கு இந்த உரையை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமைப்பில் நான் பேசுவது இது 2வது முறை. முதல் முறையிலும் எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தார்கள். இந்த முறையிலும் எனக்கு இந்த சிறந்த வாய்ப்பை அளித்திருக்கிறார். என்னுடைய உரைக்குள் செல்லலாம் என்று தீர்மானிக்கிறேன். ஆதிமந்தி பற்றி நம்ம அனைவருக்கும் தெரிந்த தகவல்கள் நிரம்ப உள்ளன. ஆற்றநெத்தி ஆதிமந்தி கதை நாம் படித்திருப்போம். அந்த ஆதிமந்தி எவ்வாறு துயருற்றாள் என்பது பற்றியெல்லாம் நாம் சிறிதாக நாம் கேட்டிருப்போம் பல இடங்களில். அந்த வகையில் ஆதிமந்தி குறித்து மிக தெளிவாக நமக்கு யார் உணர்த்தினார்கள், ஆதிமந்தியினுடைய வரலாறு என்ன என்பதையெல்லாம் நமக்கு அகநானூறு நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. அகநானூற்றில் உள்ள பாடல்களில் ஆதிமந்தியினுடைய வரலாறு, அவருடைய தந்தையார் யார், அவருடைய அந்த காதலர் யார், ஆதிமந்தி எவ்வாறு துயருகிறாள், அவள் துயரத்திற்கு என்ன காரணம், எல்லாமே பல பாடல்களில் பல்வேறு இடங்களில் பல்வேறு சூழல்களுக்காக பயன்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த ஆதிமந்தியும் ஆட்டனத்தி அவர்கள் இருவரும் ஆடல் கலையில் சிறந்தவர்கள். இவர்கள் தொழில்முறை கலைஞர்கள் என்று கிடையாது. இவர்கள் தங்களுடைய சுய விருப்பத்திற்காக ஆடல் கலையை மிக நன்றாக கற்றுக்கொண்ட அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆதிமந்தியும் அரச குடும்பத்தை சேர்ந்தவர், ஆட்டனத்தியும் அரச குடும்பத்தை சேர்ந்தவர். இவர்கள் இருவரையும் முறையே ஆட்டனத்தியை சேர மரபினர் என்று கூறுகிறார்கள், ஆதிமந்தியை சோழ அரசளங்குமரி என்று கூறுகிறார்கள். இந்த ஆடல் கலை இவர்கள் இருவரையும் சேர்த்து வைக்கிறது. இருவரும் வேறு வேறு மரபினராக இருந்தாலும் இந்த கலை மூலமாக இருவரும் ஒன்று சேர்கிறார்கள். அந்த வகையில் கலைகள் இனம் மதம் மொழி தாண்டி மக்களை இணைக்கிறது என்பதை இன்று நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். இது இன்று மட்டும் கிடையாது, சங்க காலத்திலிருந்தே கலைகள் நம்முடைய சமுதாயத்தை சேர்த்து வைத்திருக்கின்றன. சமுதாய உறுப்பினர்கள் அனைவரையும் ஒரே ஒரு கூற்றிற்குள் அடைத்து வைத்திருக்கின்றன. அதற்கு இந்த தலைமக்கள் இருவரும் சாட்சி. குறுந்தொகை பாடலில் தான் ஆதிமந்தி தன்னை பற்றி கூறுகிறார், தான் யார் என்பது பற்றியும் கூறுகிறார். யானும் ஓர் ஆடுகள மகளே, பீடுகளு குறிசலும் ஓர் ஆடுகள மகனே என்று தன்னுடைய காதலன் குறித்தும் தன்னுடைய தான் குறித்தும் இவர் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். இது தவிர்த்து ஆதிமந்தியினுடைய துயரத்திற்கு காரணம்
அவர் எந்த நிலையில் இருந்தார் என்பது எல்லாம் நமக்கு விரிவாக அகநானூறு தான் குறிப்பிடுகிறது. அகநானூற்றிலும் குறிப்பாக ஒரு பாடலில் வெள்ளி வேதியார் குறிப்பிடுகிறார் ஆதிமந்தியினுடைய துயரம் குறித்து. பிற பாடல்கள் எல்லாமே நாம் பார்த்தால் அகநானூறு 76, அகநானூறு 135, 222, 236, 376 ஆகிய பாடல்களில் எல்லாம் நமக்கு ஆதிமந்தி பற்றி மிக விரிவாக குறிப்பிடுபவர் பரணர் என்ற புலவர் தான். ஒரு புலவர் சக புலவர் குறித்து இவ்வளவு விரிவாக அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து நமக்கு விவரம் அளித்திருப்பது வேறு எந்த இலக்கியங்களும் இருக்காது. பல இலக்கியங்களில் சக புலவர் பற்றி சில இடங்களில் கூறியிருப்பார்கள். ஆனால் பரணர் தன்னுடைய காலத்து புலவர்களாக பல பேர் இருந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி எல்லாம் பல இடங்களில் வரலாற்று குறிப்புகளாக அவர்கள் பற்றியெல்லாம் குறிப்புகள் கூறியிருக்கிறார். குறிப்பாக இந்த அகநானூற்றில் 33 பாடல்களை எழுதிய பரணர் ஆதிமந்தி குறித்து ஒரு 5 பாடல்களில் மிக தெளிவாக கூறுகிறார். அதில் அகநானூறு 45வது பாடல் வெள்ளி வீதியார் எழுதிய பாடல். அந்த பாடலில் ஆதிமந்தி அடைந்த துயரம் குறித்து குறிப்பிடப்படுகிறது. பொதுவாக உரைகாரர்கள் இந்த தன்னுடைய உரைகளிலே ஆட்டுநத்தி யார் ஆதிமந்தி யார் என்பதை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். இவர்களுக்கு மிக்க உதவியாக இருந்தது அகநானூற்று பாடல்களாகிய 236, 376 ஆகிய 2 பாடல்களே ஆகும். ஆதிமந்தி கலார் என்ற துறைமுகத்தில் மிகச் சிறப்பாக நடனமாடிய தன்னுடைய காதலனை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார். கலார் என்ற துறைமுகம் சோழர்களுக்கான துறைமுகம். இந்த துறைமுகத்தில் கரிகால் சோழனுடைய முன்னிலையில் ஆட்டுநத்தி தன்னுடைய நடனக்கலை மூலமாக அனைவரை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறான். அப்போது எதிர்பாராத வண்ணம் காவிரி ஆற்றில் அவன் இழுத்துச் செல்லப்படுகிறான். இழுத்துச் செல்லப்பட்ட அந்த சூழலில் ஆதிமந்தி அவனை காணாது தவிக்கிறாள். தொடர்ச்சியாக தன்னுடைய இவள் அரசலங்குமரி தான் அரசமரபை சேர்ந்தவள், அவனும் அரசமரபை சேர்ந்தவர். இவர்கள் அரச குடும்பத்தினர் என்பதால் இவர்களுக்கு உதவ எத்தனையோ வீரர்கள் இருப்பார்கள், நீச்சல் வீரர்கள் இருப்பார்கள், படை வீரர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் எவரிடம் பொறுப்பை கொடுக்காமல் தானே தன்னுடைய காதலனை தேடும் முயற்சியில் இறங்குகிறாள். அங்கு மட்டுமில்லை, தொடர்ச்சியாக கலார் துறைமுகத்திலிருந்து தொடர்ச்சியாக காவிரியார் எங்கெல்லாம் பயணிக்கிறதோ பயணிக்கக்கூடிய பாதைகள் தோறும் இவள் காலால் நடந்து செல்கிறாள். ஒரு பேதுற்றவளாக, அதாவது பித்து பிடித்தவளாக, நம்முடைய உரைகாரர்கள்லாம் பைத்தியம் பிடித்தவர்களாக என்று கூறுகிறாள். ஒரு பித்து பிடித்தவராக செல்கிறார். பொதுவாக பித்து பிடித்தவர்களுக்கு உலகத்தில் என்னென்ன நடக்கிறது தான் யார் என்பது கூட தெரியாது. ஆனால் இவளுக்கு ஒரே நோக்கம். அந்த ஒரே நோக்கம் என்னவென்றால் தன்னுடைய காதலனை அடைவது, தன்னுடைய காதலனை எப்படியாவது தேடி கண்டுபிடிப்பது. இரண்டாவது ஒரு செய்தி என்னவென்றால் தன்னுடைய காதல் உயிரோடு தான் இருக்கிறான், அவன் கண்டிப்பாக தன் கையில் ஒரு நாள் கிடைப்பான் என்று உறுதியாக நம்பியது. இதுதான் ஆதிமந்தியினுடைய சிறப்பிற்கு காரணம். ஆதிமந்தி இந்த சூழலில் தன்னுடைய காதலனை தேடி ஒவ்வொரு இடங்களாக அலைகிறாள். அந்த அலைந்த செயல்கள் தான் பல சங்க பாடல்களில், குறிப்பாக அகநானூற்று பாடல்களில் ஓமைகளாக அமைகின்றன. அதில் பாலத்தினையினுடைய தலைவிகளுக்காக ஓமைகளாக சில இடங்களில் ஆதிமந்தி பயன்பட்டிருக்கிறார். சில இடங்களில் தலைவனை வலிந்து நான் கைப்பற்றிக் கொள்வேன் என்று பரத்தையர்கள் கூறும் இடங்களிலும் ஆதிமந்தி அந்த இடத்தில் ஓமைகளாக பயன்படுத்தப்படுகிறாள். ஒரு பெண்ணினுடைய செயல், இதை பேதுற்றவள் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் இந்த செயல் எத்தகைய செயல் என்பதை நம்முடைய அகப்பாடல்கள் மிகச் சிறப்பாக காட்டுகின்றன. அந்த அவர்களுடைய சிறப்பை கூறும் இடங்களில் எல்லாம் ஆதிமந்தியினுடைய துயரம் மிக அழகாக கூறப்படுகிறது. ஆதிமந்தி நாம் திருக்குறள் பார்வையில் பார்த்தால் எண்ணிய அங்கு எய்துவ திண்ணிய நெஞ்சம் உண்டாக பெறும் என்று வள்ளுவ பெருந்தகை கூறுவார். அந்த வகையில் நாம் நினைத்தவற்றையெல்லாம் அடையலாம். எப்போது என்றால் நாம் அந்த குறிப்பிட்ட செயலில் மிக திட்டமாக இருப்பது, அந்த செயலில் மிக உறுதியாக இருப்பது. அவ்வாறு ஆதிமந்தியார் உறுதியாக இருந்திருக்கிறார். உறுதியாக இருந்து தன்னுடைய காதலனை அடைந்திருக்கிறாள். அவளுக்கு ஒரு மருதி என்ற பெண்ணும் துணையாக இருந்திருக்கிறாள். ஆதிமந்தியினுடைய பெயர் பற்றி குறிப்பிடும் போதே குறுந்தொகை பாடலில் வைத்து நம்முடைய குறுந்தொகை 31வது பாடலில் ஊவேசா அவர்களுடைய உரையில் அவர்களுடைய பெயரை ஆதி மருதி என்றும் கூறுகிறார். அதாவது ஆதிமந்தி என்றும் இருக்கலாம் அல்லது ஆதி மருதி என்று கூட இருக்கலாம் என்று கூறுகிறார். இந்த 2 பெயர்களிலுமே நமக்கு பொருத்தப்பாடாக இருக்கிறது. ஏனென்றால் பழைய காலத்தில் ஒரு அரசலங்குமரிக்கு மந்தி என்ற பெயர் வைத்திருப்பார்களா என்பது ஒரு விதமான ஐயமே. ஏனென்றால் நம்முடைய சங்க சுவடிகளை
ஒவ்வொருவராக அடுத்தடுத்து படி எடுக்கும் போது அந்த பெயர் மாற்றம் பெற்றிருக்கலாம் என்று நாம் கருத இடமளிக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் பரணருடைய பெயர் பற்றி கூறும்போதே சங்க தமிழ் புலவர் வரிசையில் கோவிந்தன் அவர்கள், அந்த படைப்பினுடைய ஆசிரியர் கோவிந்தன் அவர்கள், இவருடைய இயற்பெயர் பாணராகவே இவருடைய அந்த தொழில் பெயராகவே இருக்க வேண்டும். பாணர் என்ற பெயர், பாணர் என்ற பெயரை தொடர்ச்சியாக படியெடுக்கும் போது அந்த துணை எழுத்தானது ரகரமாக மாறி பரணர் என்று மாறி இருக்கலாம் என்று கூறுகிறார். அந்த அடிப்படையில் ஆதி மருதி என்று இவருடைய பெயரை நாம் கருதுவதற்கும் இடம் இருக்கிறது. இது பற்றி குறுந்தொகையில் மிக விரிவாக அவர் சொல்லவில்லை. குறுந்தொகை விளக்கத்தில் மிக அடிக்குறிப்பாக கூறுகிறார். ஆதி மருதி என்றும் கொள்ளலாம் என்று கூறுகிறார். இந்த ஆதிமந்தி ஒவ்வொரு இடங்களாக அவனை சென்று தன்னுடைய காதலனை சென்று தேடியதை குறித்து ஒவ்வொரு புலவர் பெருமக்களும், அதாவது இரண்டே புலவர்கள் தான், ஒன்று நம்ம வெள்ளிவிதியார், அடுத்ததாக நம்முடைய பரணர், இந்த இரண்டு புலவர்களும் கூறுகிறார்கள். அதில் வெள்ளிவிதியார் பாடல் என்பது ஒரு தோழி தன்னுடைய தலைவிக்கு கூறுவதாக அமைந்துள்ளது. ஒரு தோழி தன்னுடைய தலைவியிடம் ஆதிமந்தி போல நானும் பேதுற்று இருப்பேன் என்று கூறுகிறார்கள். அதாவது எவர் ஒருவர் நம்முடைய சமூகத்தில் தலைவனுக்காக மிகு துயரம் கொள்கிறார்களோ அந்த மிகு துயரம் கொள்பவர்கள் அனைவருமே தன்னை எந்த ஆதிமந்திக்கு நிகரான ஒருவராக உருவகித்துக் கொள்கிறார்கள். தன்னுடைய துயரத்தை காவிரியில் தன்னுடைய காதலனை தொலைத்த ஆதிமந்தி போன்ற நிலையில் தன்னுடைய நிலையை உருவகப்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த வகையில் சங்க காலத்தில் எத்தனையோ காதலர்கள் இருந்திருக்கலாம். அந்த வகையில் இந்த காதலர்களுடைய பெயர் தான் புலவர் பெருமக்களை அனைவருக்கும் வருகிறது. குறிப்பாக பெரும் புலவர்கள் அனைவரிடம் உச்சரிக்கக்கூடிய பெயர்களாக ஆதிமந்தியும் ஆட்டனத்தியுமே இருக்கிறார்கள். பல பாடல்களில் தலைவர் பெருமக்கள் ஆட்டனத்தியாகவும் தலைவி பெருமக்கள் ஆதிமந்தியாகவும் தன்னை உருவகித்துக் கொள்கிறார்கள். அந்த வகையில் 135வது பாடலில் இந்த அகநானூற்று 135வது பாடலில் பரணர் அவர்கள் இந்த ஆதிமந்தி குறித்து நமக்கு குறிப்பிடும் போது தன் பிரிவு துயரை தலைவியானவள் ஆதிமந்தியினுடைய நிலைக்கு நிகராக்குகிறாள் என்று கூறுகிறார். அந்த அடிப்படையில் தான் கூறுகிறார். அந்த வகையில் தலைவன் பிரிவால் பசலை பாய்ந்து கண்ணீர் முற்ற நோய் கூர்ந்து ஆதிமந்தி போல பைத்தியமானேன் என்று தலைவி தன்னை கூறுகிறாள். இந்த இடத்தில் ஆதிமந்தி ஒரு தலைவியினுடைய துயரை குறிப்பிடும் இடத்தில் ஆதிமந்தியினுடைய துயர் அதற்கு ஆதிமந்தியினுடைய துயரை தன்னுடைய துயருக்கு நிகராக கூறுகிறார். அதாவது வீரன் என்றால் இவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு வேந்தர் என்றால் இவ்வாறு இருக்க வேண்டும் என்ற இலக்கணங்கள் இருக்கும் பட்சத்தில் ஆதிமந்தியை ஒரு காதலிக்கு இலக்கணமாக புலவர் பெருமக்கள் மிகச்சிறப்பாக கூறுகிறார். குறிப்பாக வெள்ளிவிதியாரும் ஒரு காதலி என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும், ஆதிமந்தி போன்று இருக்க வேண்டும், ஆதிமந்தி போன்று இருக்க வேண்டும். தேருற்றால், மிக மிக அதிகமான வருத்தமுற்றால், அல்லலுற்றால், அத்தனைக்கும் பிறகு தன்னுடைய நெஞ்சத்திற்குள் தான் வைத்திருக்கக்கூடிய காதலை மட்டும் கூட்டிக் கொண்டு தன்னுடைய நம்பிக்கையை மட்டுமே தனக்கு துணையாக வைத்துக் கொண்டு காவிரி ஆறு பாயக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று இறுதியில் தன்னுடைய காதலனை அடைகிறார். அப்படி என்றால் ஒரு காதலி என்றால் இவ்வாறு இருக்க வேண்டும். காதலுக்கு இலக்கணமாகவும் ஆதிமந்தி திகழ்கிறார். அந்த ஒரே ஒரு பாடலில் மட்டும்தான் ஆதிமந்தி தன்னை பற்றி கூறுகிறார். அதாவது தான் யார் என்பது பற்றி கூறுகிறார். ஆனால் அவர் உற்ற துயரம், அவர் செய்த செயல்கள், அவருடைய திண்ணிய நெஞ்சம் எல்லாவற்றையும் பரணரே நமக்கு மிகச்சிறப்பாக விளக்குகிறார். அதாவது திண்ணிய நெஞ்சத்திற்கும் ஒரு நபர் தான் மேற்கொண்ட செயலில் எவ்வாறு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கும் ஆதிமந்தி மிகச்சிறந்த சான்றாக இருக்கிறார். அந்த அடிப்படையில் அடுத்ததாக குறுந்தொகை பாடலுக்கு அடுத்து அகநானூற்றில் 135வது பாடலில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறார். அடுத்ததாக இதே ஆதிமந்தி 222வது பாடலில் குறிச்சி திணையில் ஆதிமந்தி குறித்த அந்த செய்தி நமக்கு இடம்பெறுகிறது. அதில் ஆதிமந்தியினுடைய வரலாறும் நமக்கு மிக அழகாக இடம்பெறுகிறது. அதாவது கலாறு பெருந்துறை பிளவின் ஆடும் ஆட்டனத்தி நலம் நயந்து உறங்கி காவிரி பவலில் மாதிரம் துளை. மாதிரம் என்பது திசைகள் தோறும் மாதிரம் துளை திசைகள் தோறும் நான் அவனை சென்று தேடினேன். மதி மருண்டு அளந்த ஆதிமந்தி காதலர் காட்டில் படுகடல் புக்க காதலர் சால் புக்க பாடல் சிறப்பில் மருதி அன்ன மான் புகழ் பெரிய சென்மோ தோழி என்று ஒரு தலைவி தன்னுடைய தோழியிடம் குறிப்பிடுவதாக இந்த பாடல் உள்ளது. இந்த பாடலிலே இந்த கலார் துறைமுகம் குறித்தும் அந்த துறைமுகத்தில் ஆட்டனத்தி எவ்வாறு காவிரிக்குள் உள்ளே காவிரி ஆற்றுக்குள் மாய்ந்தான் என்பது குறித்தும் கருத்துக்கள் உள்ளன. அதில் அடுத்ததாக பாடல் 376லும் இந்த கருத்துக்கள் உள்ளன. காவிரி வெள்ளத்தில் எவ்வாறு ஆட்டனத்தி அடித்துச் செல்லப்பட்டான் என்ற செய்தி பாடல் 376 உள்ளது.
இந்த இந்த 2 பாடல்களும் நமக்கு ஆட்டனத்தி ஆதிமந்தியினுடைய வரலாறுகள் குறித்து கூறக்கூடிய மிகச் சிறப்பான, அதாவது விரிவான பாடல். நான் முன்னமே சொன்னது போல, ஒரு படைப்பாளி, வர்ணர் என்ற ஒரு படைப்பாளி ஒரு சக படைப்பாளியினுடைய சிறப்பை இந்த சமுதாயம் முழுமைக்கும் அறிவிக்குமாறு தன்னுடைய பாடல்களிலெல்லாம் பதிவு செய்கிறார். 33 பாடல்களில் 5-6 பாடல்களில் ஒரு படைப்பாளி எவ்வாறு தன்னுடைய காதலனை தொடர்ச்சியாக, ஊராருடைய பழி குற்றல் எத்தனையோ இருந்திருக்கும், அவருடைய பெற்றோர் எத்தனையோ வற்புறுத்தி இருப்பார்கள், அவருடைய தோழிமார்கள் அவரை வேண்டாம் என்று சொல்லியிருப்பார்கள். எல்லாவற்றையும் அவர் புறம் தள்ளிவிட்டு காதலனுக்காக தானே நேராக ஒவ்வொரு இடங்களாக சென்ற அந்த சிறப்பை ஒவ்வொரு பாடல்களையும் குறிப்பிடுகிறார். அந்த வகையில் 376வது பாடலில் கரிகாலனுடைய கலாத்துறையில் நீர் விளையாட்டில் ஆட்டனத்தி காவிரியில் சென்ற செய்தியானது நமக்கு புலப்படுகிறது. கலார் முன்துறை கலிகுள் சுற்றமுடு கரிகால் காண புனல் நயந்து ஆடும் அத்தி அணி நயந்து காவிரி கொண்டு ஒளித்தாங்கு என்ற இந்த பாடல் தான் உரையாசிரியர்கள் அனைவருக்கும், அதே போன்று ஆட்டனத்தி ஆதிமந்தி கதை எழுதிய கண்ணதாசன் வரையிலான படைப்பாளர்களுக்கும் இந்த பாடல் தான் மிகச்சிறந்த ஆதாரம். இந்த பாடலிலே கலார் என்ற துறைமுகம், இந்த துறைமுகம் யாருடையது? இந்த கரிகாலன் என்ற மன்னனுடைய நீர்த்துறை தான் இது. அந்த நீர்த்துறையில் நீர் விளையாட்டில் ஈடுபட்டிருந்த போதுதான் ஆட்டனத்தி காவிரி ஆற்றோடு சென்றான் என்ற செய்தியும் இந்த பாடலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் ஆட்டனத்தி எவ்வாறு காவிரிக்குள் மாய்ந்தான் என்றும், ஆட்டனத்தி யாருடைய நீர்த்துறையில் நீராடி கொண்டிருக்கும் போது, நீர் விளையாட்டில் ஈடுபட்டிருக்கும் போது மாய்ந்தான் என்பது, கடலுக்குள் காவிரிக்குள் எடுத்துச் செல்லப்பட்டான் என்பதும் இந்த 2 பாடல்களில் உள்ளன. இந்த 2 பாடல் செய்திகள் தான் நமக்கு இவர்களுடைய வரலாறை மிகச்சிறப்பாக உணர்த்துகிறது. பொதுவாக சங்க இலக்கியங்கள் முழுமையாக பிறருடைய வரலாறுகளை பிரதிபலிப்பதில்லை. ஆங்காங்கே ஏதோ சிலருடைய வாழ்க்கை குறித்த விஷயங்களை ஆங்காங்கே சொல்லிச் செல்கிறது என்று ஒரு சாரர் கூறி வருகின்றனர். ஆனால் அவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான், அவர்களுக்கு கூறக்கூடிய உதாரணம் தான் இந்த ஆட்டனத்தி ஆதிமந்திகள். ஆட்டனத்தி என்ற நம் கண்களிலே நாம் பார்க்காத ஒரு சிறந்த ஆடல் கலைஞன், ஆதிமந்தி என்ற திண்ணிய நெஞ்சமுடைய ஒரு சிறந்த காதலி, சிறந்த ஆடல் கலைஞர் எவ்வாறு அந்த காலத்தில் காதல் புரிந்துள்ளார்கள், அவர்களுடைய காதல் எவ்வாறு ஒன்று சேர்ந்தது என்பதும் இந்த அகநானூற்றில் மிக அழகாக பதிவாகியுள்ளது. இன்னும் சொல்ல போனால், பொதுவாக தோற்ற காதல்கள் மட்டும்தான் சமுதாயத்தில் மிகச்சிறப்பாக பழைய காலங்களில் போற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தோற்ற காதல்கள் போற்றப்பட்ட வரலாறுகளை நாம் இப்போது வரை பல பேருடைய வரலாறுகளை பார்க்கலாம். லைலா மஜ்னு போன்ற பல பேருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்க்கலாம். தேவதாஸ் போன்றவர்களையும் நாம் பார்க்கலாம். அந்த வகையில் இல்லாமல் தன்னுடைய காதலனை தான் உறுதியான நெஞ்சத்தோடு தன்னை மட்டுமே தனக்கு துணையாக கொண்டு தேடிய ஒரு வரலாறு, மீண்டும் அதில் ஜெயித்த வரலாறையும் இதில் நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நாம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல மணிமேகலை காப்பியத்தில் வரும் ஆதிரை போன்று, அதாவது ஆதிரையினுடைய கணவன் கடலில் சென்ற போது கடலில் அவனுடைய கப்பல் விபத்துக்குள்ளாகிவிட்டது, அவன் இறந்து விட்டான் என்று ஊர் மக்கள் எல்லாம் கூறும்போது தன்னுடைய கணவன் கண்டிப்பாக ஒரு நாள் திரும்பி வருவான் என்று ஆதிரை நினைத்தது போல, ஆதிரைக்கு முன்னோடிதான் இந்த நம்முடைய ஆதிமந்தி என்று கூறலாம். அது போன்று ஆதிமந்தியார் மிகச் சிறப்பாக தன்னுடைய நெஞ்சம் ஒன்றையே தனக்கு துணையாக கொண்டு ஒவ்வொரு இடங்களும் செல்கிறார். ஆனால் அவர் சென்ற இடங்களில் எல்லாம் அவர் பற்றி குறிப்பிடக்கூடிய இடங்கள் எல்லாம் பேதுற்றாள் என்றே நம்முடைய புலவர் பெருமக்கள் வெள்ளி விதி அறிவர்கள் இருவரும் கூறுகிறார்கள். பேதுற்றார் என்பதற்கு பைத்தியமாகி சென்றார் என்று நம்முடைய உரைகாரர்களும் உரையிடுகிறார். அது என்னுடைய பார்வையில் பைத்தியமாகவில்லை. அந்த ஒரு குறிக்கோள் தவிர வேறு எந்த ஒன்றையும் தன்னுடைய மனதில் வைக்காமல் அந்த ஒரே குறிக்கோளோடு, எவ்வாறு ஓரேர் உழவர் என்று கூறுவாரு குறுந்தொகையில், அது போல ஒரே குறிக்கோளோடு தான் எந்த குறிக்கோளை அடைய வேண்டுமோ அந்த குறிக்கோளுக்காக தன்னுடைய உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் அதற்கு சமர்ப்பித்து அவனுக்காகவே அலைந்து அவனையே தேடி கண்டுபிடித்து மீண்டும் தன்னுடைய காதலினை அடைந்த அந்த சிறப்புக்குரிய காதலி நம்முடைய ஆதிமந்தி ஆவார். அவர் குறித்து தான் இந்த ஒவ்வொரு பாடல்களும் நமக்கு தெரிவிக்கின்றன. அடுத்ததாக நமக்கு 236வது பாடல்
அதாவது அகநானூற்று 236வது பாடலில் பரத்தையுடன் சென்ற தலைவனை நினைத்து பித்தேறி திரிகிறேன் என்று தலைவி ஒருத்தி கூறுகிறாள். அந்த பித்து எத்தகையது என்றால் ஆதிமந்தி பிரிவுத்துயரால் அவளுக்கு ஏற்பட்ட பித்து போன்று என்னுடைய பித்து என்று கூறுகிறாள். அது போன்று அந்த பாடல் வரிகள் பின்வருமாறு வருகின்றன. கடல் கொண்டன்று என புனல் ஒளித்தன்று என கலழ்ந்த கண்ணல் காதற் கெடுத்த ஆதிமந்தி போல ஏதம் சொல்லி பேது பெரிது உரலே என்று அந்த பாடல் வருகிறது. அதாவது தன்னுடைய காதலனை பரத்தை பெருமக்கள் கவர்ந்து சென்று விட்டார்கள். அந்த அவர்கள் கவர்ந்து சென்றதனால் நான் ஆதிமந்தி போல துயருகிறேன் என்று ஒரு தலைவி தன் மனத்துக்குள் அரற்றுவதாக அந்த பாடல் அமைகிறது. இந்த பாடலில் தலைவி தன்னை ஆதிமந்தியை போல உருவகித்துக் கொள்கிறார். அடுத்ததாக வரக்கூடிய பாடல்களும் இதே போன்ற செய்திகளைத்தான் கூறுகிறார்கள். அதாவது அகநானூறு 45வது பாடல், தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து பாலை வழியில் பிரிந்து செல்கிறான். அந்த சூழலில் அவளுக்கு பிரிவு துயர் ஏற்படுகிறது. அவள் உடலெங்கும் பசலை பாய்கிறது. இதனால் ஊரில் அலர் எழுகிறது. அந்த சூழலில் அவள் ஆட்டனத்தையே இழந்த ஆதிமந்தி போல பித்தேறி அலைந்து தெரிந்தது போல நானும் அலைவேணும் என்று கூறுகிறாள். அதாவது தன்னுடைய தலைவன் இப்போது தன்னை விட்டு பிரிந்து பாலை வழியில் சென்று விட்டான். அந்த பிரிவினால் தனக்கு உடலெங்கும் பசலை பாய்கிறது, ஊரெங்கும் அலர் எழுகிறது. இந்த பசலைக்கும் இந்த அலருக்கும் அடுத்தது எந்த நிலை என்றால் தன்னுடைய நிலை பிரித்து தான் பிடிக்கும் என்று தான் ஆதிமந்தி போல தான் பித்து பிடித்தவளாக தெரியும் என்று தலைவி தன்னை கூறுவதாக கூறுகிறார். அதாவது ஒரு தலைவி என்றால் இவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக ஆதிமந்தியை இந்த பாடல்களை எல்லாம் நாம் சொல்லலாம். அடுத்ததாக மருதத்திணை பாடல் அகநானூறு 76வது பாடலும், துரியல் பொருணனை கண்டீரோ என ஆதிமந்தி பேற்றினீங்க என்று ஒரு பெண் அரற்றுவதாக இந்த பாடல் அமைகிறது. அதாவது 76வது பாடல் கூறக்கூடிய கருத்து, காவிரி ஆற்றில் ஒருத்தி கூத்து பார்க்க இயல்பாக வந்த பரத்தை ஒருத்தி கூத்து பார்க்க இயல்பாக வந்த தலைவனை பார்க்கிறாள். அந்த இடத்தில் அந்த தலைவனை பற்றி கூறும் இடத்தில் அந்த தலைவன் பற்றி கூறும் இடத்தில் அவன் இயல்பாக வருகிறான் அந்த இடத்திற்கு. ஆனால் அந்த தலைவியானவள் நான் தான் அவனை இந்த கூத்து பார்க்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து வந்தேன் என்று எண்ணிக்கிறார். எனவே நான் அவளுடைய அந்த ஐயத்தை உண்மையாக்க போகிறேன். நான் காவிரி எவ்வாறு ஆற்றினத்தையை கவர்ந்து சென்றதோ அது போல கவர்ந்து செல்வேன் என்று அந்த பெண் கூறுகிறார். ஆதிமந்தி பேதுற்றது போல அவளை பேதுறச் செய்கிறேன் என்றும் சூழலிருக்கிறார். அதாவது தன்னுடைய செயலுக்கு நியாயம் கற்பிக்கும் வண்ணமும் அந்த தலைவனை தான் கவர்வதும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், அவன் இயல்பாக வந்தான் அந்த இடத்திற்கு, ஆனால் என்னால் தான் அவன் இந்த இடத்திற்கு வந்தான் என்று இந்த அவனுடைய மனைவி கூறும் பட்சத்தில் நான் அதை உண்மையாக்கப் போகிறேன். எவ்வாறு ஆற்றிலத்தியை காவிரியாறு கவர்ந்து சென்றதோ அது போல அவனை நான் கவர்ந்து செல்ல போகிறேன். அவளும் ஆற்றிலத்தியை இழந்த ஆதிமந்தி எவ்வாறு துயர்த்தாலோ அது போல துயரப் போகிறாள் என்று தன்னுடைய அந்த தலைவன், அப்புறம் தலைவனுடைய அந்த தலைவி, இவர்கள் மூவருமே இந்த சூழலுக்கு இந்த சூழலில் ஓமிக்கப்படுகிறார்கள். இயல்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சியில் தன்னால் நடந்தது என்று கூறும் பட்சத்தில் அதை நான் உண்மையாக்கப் போகிறேன். அந்த சூழலை நான் உண்மையாக்கி நானும் ஒரு காவிரி எவ்வாறு கவர்ந்து சென்றதோ அது போல கவரப்போகிறேன் என்று ஒரு கரத்தை கூறுவதாக அகம் 76 கூறுகிறது. அதுபோல அகநானூறு 135வது பாடலும் ஒரு தலைவியினுடைய பிரிவுத்துயரை நமக்கு உணர்த்துகிறது. தன் பிரிவுத்துயரை தலைவியானவள் ஆதிமந்திக்கு நிகரானதாக அந்த பாடலில் காட்டுகிறாள். தலைவன் பிரிவால் வசலை பாய்ந்து கண்ணீர் முற்ற நோய் கூர்ந்து ஆதிமந்தி போல பைத்தியமானேன் என்றாள் தலைவி. தான் பைத்தியமானேன், அதாவது தன்னுடைய அந்த புத்தி பேதலித்தது எவ்வாறு உள்ளது என்றால் ஆதிமந்தி போருக்கு உள்ளது என்று கூறுகிறார். சங்க காலத்தில் தலைவிமார்கள் ஒவ்வொருவருக்கும் ஆதிமந்தியே ஒரு காதலில் யார் உச்சநிலையை வாழ்ந்திருக்கிறார், காதலை யார் உச்சநிலையில் அனுபவித்திருக்கிறார் என்றால் அது ஆதிமந்தி தான். பிரிவை யார் உச்சநிலையில் அனுபவித்திருக்கிறார் என்றால் அது ஆதிமந்தி தான் என்ற ஒரு கொள்கையோடு பழைய சங்க பாடல்கள் இந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. அதாவது இன்று நாம் சொல்லிக் கொள்ளக்கூடிய காதலுக்கு நினைச்சென்ற சின்னம் என்றால் தாஜ்மஹல் என்று கூறுகிறோம். அது போல
ஒரு காதலிக்கு அடையாளம் என்றால் ஆதிமந்தி, பிரிவு துயருக்கு அடையாளம் என்றால் ஆதிமந்தி. அதே நேரத்தில் தன்னுடைய காதலனை பிரிந்த போதும் மிகச் சிறப்பாக தன்னுடைய திண்ணிய நெஞ்சத்தோடு தேடி அவனை இறுதியில் அடைந்தவர் என்றால் அதுவும் ஆதிமந்தி தான். இவ்வாறு ஆதிமந்தி ஒவ்வொரு இடங்களிலுமே பல பாடல்களில் மக்களுக்கு உதாரணமாக இருக்கிறார். சங்க பாடல்களில் எல்லாம் ஒரு காதலனுக்கும் ஒரு காதலிக்கும் ஒரு காதலின் திண்ணிய நெஞ்சத்திற்கு உதாரணமாக இந்த ஆட்டனத்தி ஆதிமந்தியே உள்ளனர். அடுத்ததாக இந்த ஆதிமந்தி யாருடைய துணையின் மூலமாக தன்னுடைய காதலனை அடைகிறார் என்றால் மருதி என்ற ஒரு பெண்ணுடைய துணை மூலமாகத்தான் அடைகிறாள். அந்த செய்தி அகம் 222வது பாடலில் அமைந்துள்ளது. அதாவது பலார் பெருந்துரை விளவின் ஆடும் ஆட்டுநர்த்தி நலம் நயந்து உரையி காவிரி பபலில் மாதிரம் துளையி மதிமருண்டு அளந்த ஆதிமந்தி காதலர் காட்டி கடல் புக்க பாடல் சால் சிறப்பில் மருதி அன்ன வான் புகழ் பெரிய தென்மோ வாழி தோழி என்று ஒரு தலைவி கூறுவதாக கூறுகிறார். அந்த இடத்தில் இந்த தலைவனை காவிரியில் தொலைத்த சூழலில் படுகடல் புக்க பாடல் சால் சிறப்பில் மருதி அன்ன மான் புகழ் பெரிய, அந்த மருதி என்ற ஒரு பெண் அதாவது இந்த காவிரி ஆற்றில் எந்த இடத்தில் இவன் தொலைந்தான் என்பதை அடையாளம் காட்டிவிட்டு அவனை ஒப்படைத்து விட்டு அவள் இறந்து போகிறாள். அந்த பெண்ணும் இந்த இடத்தில் புகழ் பெறுகிறாள். அந்த மருதி என்ற பெண் இவளுடைய காதல் சிறப்பையும் இவளுடைய மனத்தன்மையையும் நேரில் பார்த்துவிட்டு இவளுக்காக ஒரு உதவி செய்கிறாள். அவள் செய்த உதவி மிகப்பெரிய உதவி. ஆட்டனத்தையும் ஆதிமந்தியும் சேர்வதற்கு இவள் தான் அடிப்படையான ஒரு காரணம். இந்த மருதியை மிகச்சிறப்பாக உதவி புரிகிறாள். மருதி இவளுக்கு உறவினர் கிடையாது, மருதி இவளுக்கு தோழி கிடையாது, மருதிக்கும் இவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனால் இந்த ஆதிமந்தியினுடைய காதலின் ஆழத்தை பார்த்துவிட்டு அந்த காதலுக்கு முன்னால் நாம் ஒரு சாதாரண நபர் தான் என்பதை தான் நினைத்துவிட்டு அவளுடைய எண்ணம் சிறப்பாக ஈடேறுவதற்கு அவளுக்கு உதவி செய்து ஆதிமந்திக்கு ஆட்டனத்தி இருக்கும் இடத்தை காட்டி அவளிடம் கொண்டு சேர்த்து பின் கடலுக்குள் மாய்கிறாள். அப்படி ஒரு சிறந்த ஒரு தியாக பெண்மணியாக இந்த மருதி என்ற பெண் காட்டப்படுகிறாள். அதாவது சங்க இலக்கியத்தில் ஒரு சிறந்த தியாக பெண்மணிக்கு உதாரணம் இந்த மருதி, சங்க காலத்தில் ஒரு சிறந்த காதலிக்கு உதாரணம் இந்த ஆட்டனத்தி என்று நமக்கு இப்படி உதாரணங்கள் இவர்களெல்லாம் என்று நமக்கு சொல்லாமல் சொல்கிறார்கள் நம்முடைய சங்கப்பரவர்கள், குறிப்பாக பரணரும் நம்முடைய வெள்ளி வீதியாரும். அதுபோல 236வது பாடலிலும் பரத்தியுடன் சென்ற தலைவனை தேடி அலையும் தன் மனது ஆதிமந்தி போல பேதுற்றது என்று ஒரு தலைவி கூறுவதாக அந்த பாடல் அமைகிறது. அகம் 376 என்ற பாடலில் தான் இந்த கரிகாலனுடைய பலார் அப்படிங்கிற துறைமுகத்தில் இவன் எவ்வாறு தொலைந்து சென்றான் என்ற செய்தியும் வருகிறது. இது போன்று சங்க காலத்தில் வாழ்ந்த சக புலவருடைய வாழ்க்கையை மிகச்சிறப்பாக ஒரு புலவர் பதிவு செய்துள்ளார். தன்னுடைய வாழ்க்கை வரலாறை பரணர் எந்த இடங்களிலும் பெரிதாக புலவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் குறித்து நமக்கு மிக அதிகமாக எங்கும் கருத்துக்கள் கிடையாது. குறிப்பாக கபிலர் போன்ற சில புலவர்களை தவிர பல புலவர்கள் தங்களுடைய பெயர்களை கூட அறிவிக்காமல் சென்று விட்டார்கள். ஆனால் ஒரு சக புலவருடைய வாழ்க்கையை இத்தனை பாடல்கள் நமக்கு தெரிவிக்கிறார். பரணர் இவ்வாறு தெரிவித்து ஒரு சங்க காலத்தில் காதலர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதற்கு நமக்கு சொல்லாமல் இவர்கள் சொல்கிறார்கள். இது எத்தகைய தன்மையில் உள்ளது என்றால், குறிஞ்சிப்பாட்டில் ஆரிய அரசன் புரகத்தருக்கு தமிழருடைய காதல் எத்தகையது என்று அறிவிப்பதற்காக கபிலர் எவ்வாறு குறிஞ்சிப்பாட்டை எழுதினாரோ அதுபோல நமக்கு ஒரு காதலர்களுக்கான அடையாளத்தை நாம் இந்த சங்க பாடல்களிலிருந்து, குறிப்பாக கர்ணருடைய பாடல்களிலிருந்து, ஆட்டனத்தி ஆதிமந்தியினுடைய வரலாறுகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது எவ்வாறு ஒரு காதலர்கள் ஒழுக வேண்டும், பழைய காலத்தில் காதலர்கள் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். வெறுமனே உடல் நோயுற்று பசலையுற்று துயருற்று தான் வீட்டில் இருக்கவில்லை. தன்னுடைய காதலன் எவ்வாறாயினும் தன்னை கரம் பிடிக்க வேண்டும், அவனை எவ்வாறாயினும் அடைய வேண்டும் என்பதற்காக தலைவிமார்கள் பல வகையில் மெனக்கிட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக ஆடவர்கள் மிக அதிகமாக மெனக்கிட்டு இருப்பதாக நம் சங்க இலக்கியங்களில் பல பாடல்கள் பார்க்கிறோம். அதாவது தன்னுடைய காதலை தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடலை வருத்திக் கொண்டு தலைவர் பெருமக்கள் பல பேர் மடல் ஏறியதாக பல பாடல்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அது போன்று மடல் ஏறுதல் பெண்களுக்கு சங்க காலத்தில் மறுக்கப்பட்டிருந்தாலும்
ஒரு மடலுக்கு நிகரான துன்பத்தை தன்னுடைய மனதில் சுமந்து கொண்டு அவன் எங்கே இருக்கிறானோ என்று காவிரி ஆறு பாயக்கூடிய அந்த வழியெல்லாம் சென்று தேடி தன்னுடைய காதலனை அடைந்திருக்கிறாள் ஆதிமந்தி. இந்த ஒரு சிறப்பு தான் எனக்கு இந்த ஆதிமந்தி குறித்த இந்த தலைப்பில் உரை நிகழ்த்துவதற்கு மிகச்சிறந்த ஒரு தூண்டுகோலாக இருந்தது. எத்தனையோ படைப்பாளிகள் இருந்தார்கள், மிக படைப்பாளிகள் எத்தனையோ பேர் இருக்கும்போது ஆதிமந்தி ஒரே ஒரு பாடல் தான் பாடியிருக்கிறார். ஆனால் ஆதிமந்தி குறித்து எத்தனையோ பாடல்கள் உள்ளன. அந்த ஒவ்வொரு பாடல்களையும் எடுத்து பார்க்கும்போது ஆதிமந்தி எவ்வளவு சிறந்த காதலியாக இருந்திருக்கிறார். அதே நேரம் தன்னுடைய அந்த காதலை தன்னுடைய காதல் வெல்ல வேண்டும் என்பதற்காக ஊரெல்லாம் இப்போது வரை நம் பேதுற்றவள் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவள் அதெல்லாம் தன்னுடைய பெயருக்கு பின்னால் தனக்கு இப்படி ஒரு பெயர் வருமே என்றெல்லாம் அவர் எண்ணவில்லை. தன்னுடைய காதலனை தான் அடைய வேண்டும் என்பதையே தான் குறிக்கோளாக கொண்டு தன்னுடைய காதலனையும் அடைந்திருக்கிறார். அதற்கு மருதி என்ற ஒரு பெண்ணும் மிகச்சிறப்பாக உதவி செய்திருக்கிறார். இவ்வாறு சங்ககால மக்கள் மிகச்சிறந்த மாண்புடன் விளங்கியுள்ளனர். யார் என்று எவர் என்று பார்க்காமல் பல பேர் மிகப்பெரிய உதவிகள் எல்லாம் செய்துள்ளனர். ஒருவேளை இந்த மருதி உதவாவிட்டால் கண்டிப்பாக ஆதிமந்தி கடலோடு கலந்திருப்பார் என்று கூறுவார். ஆட்டனத்தி ஆதிமந்தி என்ற அந்த படைப்பில் நம்முடைய கண்ணதாசன் கவியரசு அவர்கள் கூறும்போது, காவிரியாரே நீ என்னுடைய காதலனை கொண்டு போய் சேர்த்த இடத்தை காட்டு, அவ்வாறு நீ காட்டாவிட்டால் நான் இப்போதே இந்த கடலில் விழுந்து நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று அந்த ஆதிமந்தி கூறுவதாக கூறுவார். இதே சூழலில் தான் ஆதிமந்தி உண்மையில் இருந்திருப்பார். அந்த சூழ்நிலையில் ஆதிமந்தியினுடைய உயிரை காப்பாற்றியதும், அதாவது அவன் கிடைக்காவிட்டால் ஆதிமந்தியும் இறந்திருப்பார். அதே நேரம் அவள் காப்பாற்றாமல் இருந்தால் ஆட்டனத்தையும் இறந்திருப்பான். இந்த இருவரையும் காப்பாற்றி ஒரு காதலையும் காப்பாற்றிய பெருமை மருதி என்ற ஒரு பெண்மணியே சாரும். எனவே இந்த உரையில் எனக்கு மிக 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 பெரிய ஒரு திருப்தி கிடைத்தது. குறிப்பாக ஆதிமந்தியினுடைய பெயர் ஆதி மருதி என்று நமக்கு கூறும் ஊவேசாவினுடைய அந்த செய்தியையும் நான் கண்டு, அதே நேரம் ஒரு காதலுக்கு உதாரணமாக திகழ்ந்த தம்பதிகளையும் நான் கண்டேன். இந்த சிறப்பு செய்திகள் எல்லாமே நமக்கு சங்க இலக்கியங்களில் என்ன இருக்கிறது என்று கேட்கக்கூடிய மக்களுக்கு நாம் கூறக்கூடிய சிறந்த பதிலாக ஆட்டனத்தி ஆதிமந்தியினுடைய வரலாறு விரும்புகிறேன். அதே நிலையில் ஒரு படைப்பாளி, ஒரு சக படைப்பாளியினுடைய வாழ்க்கை வரலாற்றை பல இடங்களில் உவமைகளாக கூறி ஒரு சக படைப்பாளி இன்று வரை நாம் பேச வைத்திருக்கிறார் வர்ணர் வாழ்ந்த காலம் இந்த காலமோ, வர்ணர் எவ்வாறு இருந்திருப்பாரோ நமக்கு தெரியாது. ஆனால் நம் கண் முன் ஒரு காதல் கொண்ட தம்பதிகளை ஜோடியை நிறுத்தி அந்த காதலர்கள் எவ்வாறு இருந்திருக்கிறார்கள் என்பதை மிகச்சிறப்பாக கூறுகிறார். இவ்வாறு நமக்கு படைப்புக்குள் வரலாறும் பதிவு செய்யப்பட்டுள்ளது, படைப்புக்குள் காதல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் ஒரு படைப்புக்குள் ஒருவர் எத்தகைய நிலையில் இருந்தால் வெற்றி கொள்ளலாம் என்பதை நாம் இந்த படைப்பின் மூலம் காண முடிகிறது. இந்த வாய்ப்பிற்கு இந்த உரைக்கு எனக்கு வாய்ப்பெடுத்த இந்த அமைப்பிற்கும் அதே நேரம் இந்த அமைப்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றிகளையும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தென்மொழியம்மா மிக்க நன்றி. ஹேமலதா அம்மா, கவிதை கணேசன் ஐயா மிக்க நன்றி. சிறப்பாக நமக்கு ஆதிமந்தியார் ஆட்டனத்தி ஆதிமந்தி என்ற அந்த ஒரு அழகான கதை, ஒரு காதல் கதையை நமக்கு கண்முன்னே சொல்லி ஆதிமந்தியார் அவர்களுடைய அந்த அனைத்து சிறப்புகளையும் எடுத்து சொல்லி வெகு அழகாக வேறு இலக்கியத்திலும் அதை பற்றி சுட்டிக்காட்டி உள்ளதை எல்லாம் எடுத்து கூறியிருக்கிறார் நம்முடைய முனைவர் பிரசன்னா அவர்கள். மிகவும் சிறப்பு. எனக்கு